ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். எல்லாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன கொடுக்க போகிறோம்னா, பாப்பாவுக்கு வந்து கருவேப்பிலையில் தான் இட்லி கொடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலான்னா, நமக்கு இட்லி மாவு கொஞ்சம் எடுத்துக்கலாம். நான் 2 கரண்டி இட்லி மாவு எடுத்திருக்கேன். தன்யாவுக்கு 2 இட்லி, அப்புறம் பக்கத்தில் குட்டி தம்பி ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு 2 இட்லி. அதனால் இட்லி மாவு எடுத்துக்கலாம். இது கூட நம்ம வந்து இப்போ கருவேப்பிலை சட்னி அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெயில் வெங்காயம் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாம், பூண்டு 2, இஞ்சி ஒரு துண்டு வேணும்னா போட்டுக்கலாம். நான் இஞ்சி போடலை. தக்காளி, பின்ன வந்துட்டு கருவேப்பிலை, நிறைய கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதை மட்டும் நல்லா நம்ம வந்து இந்த ஆயிலில் வணக்கிக்கலாம். ஆயிலில் நல்லா வணக்கிக்கலாம். ஒரே ஒரு விஷயம், இந்த வீடியோ வந்து அவ்வளோவா கிளியராக இருக்காது, ஏன்னா நான் ஸ்டாண்டு வச்சு எடுக்கல, நான் கையில் பிடிச்சிட்டே எடுத்தேன். அதனால கொஞ்சம் கிளியராக இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே போட்டு நல்லா நீங்கள் வணக்கலாம். ஒரு பிடி கைப்பிடிக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கொடுக்கும் போது பிளட்டு வந்து நல்ல பியூரிஃபை ஆகும், பிளட்டுக்கு ரொம்பவுமே நல்லது. அது இல்லாமல் அயன் அதிகமாக இருக்குது, குழந்தைங்களோட ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும், டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், சூடு வந்து குறையும் குழந்தைங்களுக்கு. இப்போது சூடுனால வயிறு வலி அந்த மாதிரிலாம் அழுகுறாங்க, மோஷன் போகும்போது பிளட் எல்லாம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்படி நம்ம வச்சு கொடுக்கும்போது, ஏன்னா கருவேப்பிலை சட்னியாக வச்சு தொட்டு அவங்களுக்கு கொடுக்க முடியாது, கருவேப்பிலை ரைஸ் வச்சு கொடுக்கலாம். நான் வந்து சரி இட்லி ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இட்லி வச்சு கொடுத்துருக்கேன். அவள் வந்து சாப்பிட்டுக்கிட்டா. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதை நல்லா வணக்கிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கலாம், நல்லா லிக்விட் மாதிரி அரைச்சிக்கலாம். அடிச்சுட்டு அதை வந்து இட்லி மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி ஊற்றி கொடுத்துட்டா குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க, வேணான்னு சொல்ல மாட்டாங்க. பாப்பாவும் சாப்பிட்டுக்கிட்டா, அந்த பக்கத்தில் குட்டி பையனுக்கு கொடுத்தேன் பார்த்தீங்களா, அவனுமே சாப்பிட்டுட்டான். அவன் வந்து 10 months தான் ஆகுது, அவனுக்கு 10 மாத குழந்தை, அவனும் சாப்பிட்டுக்கிட்டான். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி குழந்தைங்களோட ஸ்கின் வந்து நல்ல பிரைட்டன் ஆகும். இப்படி கொடுக்கணும்னு இல்லை, நீங்கள் கருவேப்பிலை எப்படி கொடுத்தாலுமே குழந்தைங்களோட ஸ்கின் பிரைட்டன் ஆகும். அதே மாதிரி விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது. என்னென்ன வைட்டமின் இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது வைட்டமின்ஸ் வந்து. அதே மாதிரி பொட்டாசியம் இருக்குது, கால்சியம் இருக்குது. இது வந்து குழந்தைங்களோட க்ரோத்துக்கு ரொம்ப டெவலப் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் இப்படி கொடுக்கலனாலும் கருவேப்பிலை கஞ்சி வச்சு கொடுக்கலாம். கருவேப்பிலை பவுட்ரு பண்ணிவிட்டு ரைஸில் போட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி தாளிச்சும் கொடுக்கலாம். இப்படி கொடுத்தாலும் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. வெயில் டைமில் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கருவேப்பிலை மோர் குடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து மிளகாவை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை மோரும் குழந்தைக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி நான் கன்சீவாக இருக்கும் போது நான் கருவேப்பிலை ஜூஸ் தினமுமே குடிச்சிட்டு இருந்தேன். அதை நான் குடிச்சிட்டு இருந்தேன். தன்யா பிறந்ததுக்கப்புறம் எப்படி இருந்தாங்கிற ஃபோட்டோ நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுற பாருங்கள், என் டிபியில் கூட இருக்குது. அந்தளவுக்கு முகத்தில் கழுத்தில் உடம்பு ஃபுல்லாக கொச்சன்னு முடி இருந்தது பாப்பாவுக்கு. அந்த முடியை உதிர வைக்கிறதுக்கே நான் வந்து தெவலை பொடி வாங்கி தேய்ச்சி குளிக்க வச்சோம், அவ்வளோ முடி இருந்துச்சு. ஏன்னா நான் கருவேப்பிலை ஜூஸ் வந்து கம்பல்சரி டெய்லியுமே குடிப்பேன். ஏன்னா கன்சீவாக இருக்கும்போது எனக்கு சுகர் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் அதை குடிச்சு எந்த மெடிசன் எதுவுமே எடுத்துக்கல. நான் அதை குடித்தோடனே எனக்கு எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. அந்த ஃபோட்டோ நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். இதை இந்த மாவில் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு, உப்பு ஏற்கனவே சட்னியில் உப்பு இருக்கிறனால ஃபஸ்ட்டு மாவுக்கு போட்ட உப்பே போதுமானது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இட்லி ஊற்றி கொடுத்துட்டேன். பாப்பா 2, தம்பி 2 சாப்பிட்டாங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கல. நார்மலாக ஒரு இட்லி ஊட்டினா கூட என் பாப்பா வந்து 1 தான் சாப்பிடுவா, 1.5 மீறி போனால் 1.5 சாப்பிடுவா, அவ்வளோதான், 2 சாப்பிட மாட்டா. இந்த இட்லி வந்து மிச்சமே வைக்காமல் சாப்பிட்டுக்கிட்டா. நீங்கள் எந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒன்று தப்பாக சொல்லிவிட்டேன், நான் நல்லெண்ணெயில் தான் தாளித்து கொடுத்தேன், தேங்காய் எண்ணெயில் தாளிக்கல. இன்றைக்கி வந்து நான் தேங்காய் எண்ணெயில் தாளிக்கல, நல்லெண்ணெயில் தான் தாளித்து கொடுத்தேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து 10 மாதம் குழந்தையிலேருந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். கருவேப்பிலை குளிர்ச்சினால நான் 8 மாதத்துலேருந்து வேணாங்கிறேன். 8 மாதத்துலேருந்து கொடுக்குறதுனா கொடுக்கலாம். நான் வந்து 10 மாதத்துலேருந்து கொடுங்க அப்படிங்கிறது நான் சொல்கிறது. நீங்கள் கொடுக்கலாம். உடம்பு வந்து நல்லா கூலிங் ஆக்கும். பாப்பா ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் பாருங்கள். தேங்க்யூ.